அறிவோம். இன்னைக்கு நாம இங்கே கூடியிருக்கிறது அம்பானந்த சுவாமியுடைய ஜெயந்தி நட்சத்திர நாள். இன்னைக்கு ஆனி பரணி. அம்பானந்த சுவாமி இந்த ஆசிரமத்தை துவங்கியவர்கள். அவங்க சின்ன வயசுலேயே அவங்க நட்சத்திரத்துடைய மகன். சின்ன வயசுலேயே கணிதத்தில் ரொம்ப சிறப்பாக விளங்கியவர். அதாவது 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே 12ஆம் கிளாஸ் கணக்கெல்லாம் பண்ணுவார். அந்த அளவுக்கு கணிதத்தில் மிக சிறப்பான திறமை உள்ளவர். அதனால அப்படிப்பட்டு பொறியியல் கல்லூரி அந்த காலத்தில் சென்னையில் கிண்டியில் இருந்த பொறியியல் கல்லூரியில் மாணவராக இருந்தார். 1897. அப்போ விவேகானந்த சுவாமி 1897 அவர் 93 எங்கே பேசினார்? சிக்காகோவில். அங்கே வெளிநாட்டில் ஒரு 4 வருஷம் வேலை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இங்கே வந்து சென்னையில் ஒரு 9 நாள் தங்கி இருந்தார். அங்கே 9 நாளும் சொற்பொழிவு நடந்தது. முதல்ல அவர் சென்னை வந்த உடனேயே நிறைய பேர் அவரை மிக சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த வரவேற்பு நேரத்தில் சுவாமியும் அம்பானந்த சுவாமியும், அப்போ அவர் பேர் மதுரநாயகம் பிள்ளை, அவர் அங்கே நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. பயங்கர கூட்டமாக இருந்ததுனால சுவாமி வர்றதை பார்க்குறதுக்கு கஷ்டம் சொல்லி ஒரு மரத்துக்கு மேலே இருந்து பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்தப்போ அவருக்கு விவேகானந்த சுவாமியுடைய முகத்தை சுற்றி ஒரு ஒளி வட்டம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்கார். அவங்களுடைய நினைவு குறிப்பில் எழுதியிருக்கார். அவருக்கு மட்டும் இல்லை, அவர் கூட போன நண்பர்கிட்டையும் கேட்டிருக்காரு, உனக்கு தெரியுதான்னு. அந்த நண்பரை சொல்லியிருக்கார். 2 பேர் மரத்தில் ஏறியிருக்கார். அவரும் சொல்லியிருக்கார், ஆமாம் கேட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு விவேகானந்த சுவாமி அங்கே பேசின போது அங்கே சொற்பொழிவெல்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு விவேகானந்த சுவாமி அந்த அலசிங்க பெருமாள் இவங்களோட பேசிட்டு அந்த சென்னை கடற்கரை ஓரமாக நடந்துட்டு இருக்கும்போது அம்பானந்த சுவாமியும் வேற 2-3 அந்த பொறியியல் கல்லூரி மாணவர்களுமாக அங்கே பின்னாடி போயிருக்காங்க. அப்போ விவேகானந்த சுவாமி திருப்பி கேட்டிருக்க, எதுக்காக என்னை பின்தொடர்ந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் கேட்டிருக்காரு. சுவாமியும் சொல்லியிருக்காங்க, சுவாமியும் பதில் சொல்லியிருக்காங்க. 2-3 பேர் இருந்தப்பவும் அம்பானந்த சுவாமி தான் மதுரநாயகம்ல தான் பதில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எதுவும் இல்லை, சும்மா தான் வரோம் சொல்லி. அப்போ நாங்கள் முக்கியமான விஷயம் பேசணும், அதனால் நீங்கள் அடுத்த நாள் சொற்பொழிவு நடக்கிற இடத்துல வந்து சொற்பொழிவு கேளுங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, நீங்கள் போங்க. அப்படி விவேகானந்த சுவாமியோட ஒரு தடவை அம்பானந்த சுவாமி பேசியிருக்காங்க. ஒரு வார்த்தை தான், எதுக்காக என்ன பின்தொடர்ந்து வர்றீங்கன்னு கேட்டப்போ குறிப்பாக ஒன்றும் இல்லை, சும்மா தான் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பேசியிருக்காங்க. அதுக்கு பிறகு அம்பானந்த சுவாமி பொறியியல் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது படிப்பு பாதியிலே நின்றது. காரணம் விவேகானந்த சுவாமியை பார்த்ததுனால இருக்கலாம். அதுக்கு பிறகு அங்கே ராமகிருஷ்ண மடம் தொடங்கி நடத்திய ராமகிருஷ்ணானந்த சுவாமின்னு இந்த இதில் அந்த அர்த்தம் இருக்கிறாங்க. அந்த ராமகிருஷ்ணானந்த சுவாமியுடைய வகுப்புலையும் போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ படிப்பு தடைப்பட்டது. அது பிறகு கொஞ்ச நாள் ஆசிரியராக வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா பொறியியல்கள் எப்படிங்க அதுக்கு முன்னே ப்ரீ-டிகிரி எல்லாம் முடிச்சிருப்பாங்க. என்ன ஆசிரியர் வேலை கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு கேரளாவில் ராமகிருஷ்ண மடங்களை எல்லாம் தொடங்கி நிர்மலானந்தஜி மகாராஜ் இந்த கடைசியில் இருக்கிறோம். அவங்க தான் கேரளாவில் நிறைய ஆசிரமங்கள் தொடங்கினோம். அவங்கள்ட்ட பழக்கமாகி அவங்கள்ட்ட போய் சேர்ந்து அவங்க மூலமாக கல்கத்தா போய் அன்னை சாரதா தேவிகிட்ட மந்திர தீட்சை வாங்கியிருக்காங்க. அன்னை சாரதா தேவிகிட்ட மந்திர தீட்சை வாங்கினது மட்டுமல்ல, அன்னை சாரதா தேவிகிட்ட நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், நீங்கள் உங்களுடைய பாத பூஜை பண்ணதுக்கு அனுமதி தரணும்னு கேட்டு அதன் மூலமாக அம்மா சம்மதித்து ஒரு பாத பூஜை பண்ணியிருக்காங்க. பாத பூஜை செய்து அந்த தீர்த்தத்தை இங்கே கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி தீர கங்கை ஜலம் விட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் அந்த ஜலத்தை இந்த இதில் தீர்த்தத்தை கூட விட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இப்போ அப்படி அன்னையார்கிட்ட அவ்வளோ தூரம் பக்தி. அவங்க பாத பூஜை பண்ணும்போதே அன்னையாரே சொல்லியிருக்காங்க, பக்கத்தில் இருந்த கணன் மகாராஜிட்ட எவ்வளோ பக்தியாக பண்ணுறான் பாருன்னு. அந்தளவுக்கு பக்தியாக பண்ணியிருக்காங்க. அம்மா ஒரு பூவை எடுத்து தண்ணியில் போட்டிருக்காங்க. அந்த பூவை இந்த கேந்தி பூ
அதை கொண்டு வந்து நேர்மையில் உள்ள பக்தினால அது கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த பூவையும் சாப்பிட்ருக்காங்க. அது கொஞ்சம் கசக்கு இடிக்கக்கூடிய பூ இல்லை, அது அவ்வளோ சாப்பிட்ருக்காங்க. அதோட அன்னையார்கிட்ட ஒரு ஜப மாலை கொடுத்து நீங்கள் கொஞ்சம் ஜபம் பண்ணி தரணும்னு சொல்லி அந்த தீட்சையை வாங்கின பிறகு அன்னையார் ஒரு தடவை அந்த மாலையில் ஜபம் பண்ணி அதை கொஞ்ச நேரம் கழுத்தில் போட்டுட்டு திருப்பி கொடுத்துருக்காங்க. அந்த மாலையை கொண்டு வந்து அவங்க மட்டுமா வச்சுக்கல, அதில் 54 முத்து எடுத்து இன்னொரு 54 சேர்த்து தனியாக மாலை பண்ணி அந்த மாலை இங்கே இருக்குது. அந்த மீதி 54 முத்து அம்பானந்த சுவாமி கொடுத்து அன்னையார் களத்தில் கிடந்து அன்னையார் ஜெபம் பண்ணதில் 54 முத்து எடுத்து இங்கே உள்ள பக்தர்களுக்கெல்லாம் ஆள் கொண்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அன்னையாருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம். சாதாரணமாக நமக்கு ஏதாவது கிடைச்சுன்னா ஒரு பொக்கிஷம் கிடைச்சுன்னா என்ன பண்ணுவோம், அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவோம், வெளியே சொல்ல மாட்டோம் இல்லையா. ஆனால் அம்பானந்த சுவாமி எல்லாருக்கும் அது கொடுக்கணும்னு சொல்லி அதை கொடுத்து அதன் மூலம் அது போக இங்கே இருந்து இந்த ஆசிரமம் 1940 தொடங்குறாங்க. தொடங்குறதுக்கு இங்கே பக்கத்தில் இருந்த சில ஒரு 3-4 பேர் சேர்ந்து அம்பான் சாமி கூப்பிட்டு வந்து இங்கே தொடங்க வச்சாங்க. இங்கே சிவசங்கரன் நாயர் அப்படி சொல்லி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் அவங்க குடும்பத்துக்கு சேர்ந்து இந்த இடத்த ஆசிரமத்துக்கு கொடுத்து, அப்புறம் குமாரதாஸ் சுவாமின்னு சொல்லி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியல, அம்பிகானந்த சுவாமின்னு பாரதத்தில் பின்னாடி ஆசிரமம் இருந்தார். முதல்ல இங்கே தான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் முதல்ல இதை தொடங்கினது 1940. அதுபோல் அம்பானசாமி இங்கே இருந்தாங்க. இங்கே இருக்கன்னா ஒரு சின்ன குடிசை மட்டும்தான் இருந்தது. அதனால் எப்போ இங்கே இருக்க மாட்டாங்க. அப்பப்போ வேறு பக்தர்கள் வீட்டில் போய் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே சாப்பிட்றது கூட எதுவும் இல்லைங்கிற மாதிரியான நிலைமையில தான் இருந்தது. அதே மாதிரி 45 மதுரானந்த சுவாமி வந்து சேர்ந்தாங்க. அம்பானசாமி 51 சமாதியானாங்க. 51 ஒரு பரணி நாளில் தான் அம்பானந்த சுவாமி சமாதியானாங்க. அவங்க இங்கே இருந்தப்போ இங்கே ஆசிரமத்திலேருந்து நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காங்க. அன்னையாரை பற்றியும் விவேகானந்த சுவாமி பற்றியும் குரு மகாராஜை பற்றி எல்லாருக்கும் நிறைய கடிதங்கள் எழுதி இந்த திருமூவருடைய அந்த விஷயங்களை உபதேசங்களை எல்லாருக்கும் பரப்பியிருக்காங்க. கடிதம்னு பார்த்தாச்சுன்னா சில கடிதங்கள்லாம் பார்த்தா கை வச்சு எழுதுனா தானே இல்லை அச்சிட்டதா அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த அளவுக்கு அவங்களுடைய கையெழுத்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். எழுதுறதும் வர போட்டு கரெக்டாக எழுதுவாங்க. ஒரு போன லேனா இருக்காது. அதாவது புஸ்தகம் படிச்சுட்டு புஸ்தகத்துக்கு கீழே அடையாளப்படுத்தியிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன புஸ்தகத்துக்கு கீழே அடையாளப்படுத்தி சும்மா ஒரு வரைய போட்டுடும். சாமி அப்படி இல்லை, அதெல்லாம் ஸ்கெயில் வச்சு தான் போடும். அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக. அதே மாதிரி அவங்க பீரோவில் இருக்கக்கூடிய சாமானங்களும் ஒரு பெட்டின்னா அந்த இடத்துல தான் இருக்கும் என்னைக்கும். இன்னொரு பொருள்னா அது அந்த இடத்துல இருக்கும். வேற யாரையும் தொட விட மாட்டாங்க, ஏன் எடுத்து மாற்றி வச்சுருவாங்கன்னு. ஆனால் சுவாமி இந்த பொருளை அவங்க அறையில் என்ன வச்சுருக்காங்களோ அதை எப்போனாலும் இருட்டுனாலும் எந்த ராத்திரிலையும் லைட் இல்லாட்டாலும் போய் எடுக்க முடியும் அவரால். ஏன்னா அந்த அளவுக்கு அந்தந்த இடத்துல அது இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நீதியை கடைபிடிச்சிருக்காங்க. ரொம்ப எளிமையான ஆனால் ஒரு என்ன சொல்ல திட்டமிட்ட அல்லது ஒரு சீரான வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருக்காங்க. எப்பவுமே அம்மா 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 அம்மான்னு சொல்லுவாங்க. அம்மையார்கிட்ட அன்னையாரை விழுந்து வணங்கிட்டு நினைச்சாங்களாம், அம்மா இப்போ அவங்க பாதத்தை எடுத்து என் தலையில் வச்சாங்கன்னா நான் எவ்வளோ பாக்கியசாலின்னு சொல்லி மட்டும் அவர் சொல்லணும் இல்லை. ஆனால் அம்மா பாதத்தை எடுத்து தலையில் வச்சுருக்காங்க. அதனால் இங்கே வந்த பிறகும் சொல்லுவாங்களாம், யாராவது பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணால் பாதத்தில் தொடர்ந்து இங்கே தொட்டு நமஸ்காரம் பண்ண, இங்கே தான் அம்மா பாதம் பட்ட இடம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு அம்மா மேலே பக்தியாக இருந்தது. அப்புறம் குரு மகாராஜ் அப்படின்னு சொல்லும்போது அம்மாவோட அம்மான்னு சொல்லுவாங்க, அம்மையிடம்மான்னு சொல்லுவார். அம்மாவுக்கு அம்மா அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் ராமகிருஷ்ணரை அதுமாதிரி அவங்கள்ட்ட இருக்குதுன்னா குரு மகாராஜுக்கு மேலே ஓம் கூட குரு மகாராஜுக்கு மேலே மாற்ற சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா குரு மகாராஜ் தான் பரம்பொருள் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு திடமான ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அவங்களுடைய அன்பை பற்றி சொல்லும்போது அவங்களோட பழகின எல்லாருமே அவங்கள பற்றி கேட்டால் அவங்களோட அம்பா இருந்தாங்க. அம்பானந்தாங்கிறது அம்பானாலே தாய் தான். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அன்பாக இருந்து பக்தர்களுக்கெல்லாம் நிறைய உபதேசங்கள் பண்ணி கடிதங்கள் மூலமாக நேரில் வீடுகளுக்கு போய் இந்த தீர்த்தம் எப்பவும் கையில் இருக்குமா, மதுரான் சாமி சொல்லியிருக்காங்க, அந்த தீர்த்தம் எப்பவும் கையில் இருக்குன்னு ரொம்ப சூடாக இருக்கும், எனக்கு பாட்டில் இருக்கும், கையில் எப்பவும் வச்சிருக்கேன், நல்ல சூடாகவே இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அது அன்னையுடைய அன்பு அருள் கிடைக்கணும்னு. அதுபோக
நினைச்சாங்களே ஒரு 5 ரூபா அனுப்பி, அப்போ 5 ரூபான்னா பெரிய விஷயம், அதை அனுப்பி அங்கேருந்து கற்கண்டு வரத்தணும், கல்கத்தாவிலேருந்து அங்கே உள்ள பிரசாதம் அந்நியார் பிரசாதமாக கற்கண்டு வரவழைக்கணும் அப்படின்னு ரூபா அனுப்பணும். எங்கேயும் ரூபா கிடைக்கிறது கஷ்டங்கிறதுனால பல மாதமாக அனுப்பலை. நான் திடீர்னு ஒரு தடவை அங்கே இருந்தே அன்னையாரே கற்கண்டு பிரசாதம் அனுப்பியிருந்தாங்க. அப்படி அன்னையார்கிட்ட மிக அன்போட பக்தியோடு இருந்த அம்பானந்தஜி அவங்க இந்த ஆசிரமத்தை தொடங்கினாங்க. அவங்களுடைய அருள்னால, அவங்களுடைய ஆசையினால இன்னைக்கு இந்த ஆசிரமம் நிறைய நல்ல விஷயங்களை செய்வதற்கு அவங்களுடைய ஆசை தான் முக்கிய காரணம். அவங்களுடைய பிறந்த நாளில் இத்தனை பேர் வந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே நான் பாக்கியசாலிகள். எல்லாருக்கும் அந்த அவன் அருளாலே அவன் சொன்னாங்க. அதனால் எல்லாருக்கும் அம்பானந்த சுவாமி அருள் புரிந்து எல்லோரும் ஆனந்தமான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வதற்கு திரும்பவும் அருள் புரிய பிரார்த்திக்கிறேன். வணக்கம். என்னவா வரக்கூடிய 25ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் அந்தரயோகம் காலையில் 10 மணியிலிருந்து 1 மணி வரை இருக்கும். அடுத்து 29ஆம் தேதி குரு பூர்ணிமா அன்னைக்கு அம்பானந்த சுவாமியுடைய பாதுகை கீழே இருக்குது, அந்த அம்பான் சங்குருமில் இருக்குது, அதை கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணுவோம். அன்னைக்கு சென்னையிலிருந்து நிறுத்த மயூரி ரமணி அவங்களுடைய சிஷியருடைய பரதநாட்டிய அரங்கேற்றம் இருக்குது 29ஆம் தேதி. அதுவும் 10 மணிலேருந்து 1 மணி வரை இருக்கும். இது அந்தரயோகம் 10 மணிலேருந்து 1 மணி வரை இருக்கும். எல்லாரும் பெரும்படியாக கேட்டு